தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிய மாதம் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காணொலியின் வாயிலாக நாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை வழிபடுவோம். இந்த ஆராதனையின் துவக்கமாக நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தூய ஆதி தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நேற்றே இரவையும் கடந்து சென்ற 4 மாதங்களையும் எங்கள் வாழ்விலே நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காணொலியின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இல்லங்களிலே சேர்ந்து இணைந்து ஆராதிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த தூய தொழுகைகளை பாடுகின்ற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதி, தியானிக்கின்ற உடைய வேத வாக்கியங்களை நீர்தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு எங்கள் அனுதின வாழ்க்கையிலே ஒரு நல்ல கூட்டுறவு ஏற்பட வேண்டும் என்று சொல்கின்ற சிந்தனையும் ஆசீர்வாதமாயிருக்க கிருபை தாரும். அனைவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழிய இந்த சுபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமீன். தொழுகையின் துவக்கமாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை பாடல் 32, ஆசை ஆகினேன் கோவே உமக்கனந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆசை ஆகினேன் கோவே உமக்கனந்த ஸ்தோத்திரம் தேவே. கீர்த்தனை பாடல் 32 நாம் அனைவரும் தொழுகை துவக்கமாக இணைந்து பாடுவோம். சற்றும் தோணாமல் நின்று
கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். முறையாக நம் இல்லங்களிலே சேர்ந்து இணைந்து வாசியும்படியாக இந்த நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 23:1 முதல் முடியவுள்ள பகுதிகள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம் அனைவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத ஜெபத்தை அவரிலே தந்துள்ளப்படுகிற தைரியத்தோடு இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமீன். அன்பிற்குரியவர்களை, தொடர்ந்து இந்த நாளுக்குரியதான திருமறை பகுதிகளை வாசி கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி, அதனைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் நிருப பகுதி, நற்செய்தி பகுதி ஒவ்வொன்றாக வாசிய கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி யாத்ராகமம் 40வது அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 முடிய. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34 முதல் 38 முடிய. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவென்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 46வது வசனங்கள் முடிய. லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 46வது வசனம் முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழிந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல சந்தோஷத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்பவைகளை வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க கேட்டோம். நம்முடைய பாவங்கள், தவறுகள், மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகங்களை அறிக்கை செய்வோம். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் தற்சோதனை செய்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள், தவறுகள் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். இந்த வேளையிலும் நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள், தவறுகள் செய்திருக்கலாம். குறிப்பாக இல்லங்களிலே இருக்கின்ற இந்த தருணத்திலே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தருணங்களாக இருந்திருக்கலாம். அரசனுடைய உத்தரவை மீறின நேரங்கள் உண்டு. திருமறையை வாசிக்க தவறின நேரங்கள் உண்டு. பிறருக்கு துயரில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய மறுத்த நேரங்கள் உண்டு. இந்த வேளையில் நம்மை ஒரு குயவனாக ஆண்டவர் பார்க்கின்றார்.
களிமண்ணாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வனைய ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கையின் துணையாக குயவனே குயவனே படைப்பின் காரணனை இந்த பாடலின் மூலமாக நம்முடைய பாவங்கள் தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒரு குயவனுடைய கரத்தில் களிமண்ணாகி நம்மை ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இணைந்து ஆண்டு செய்த நன்மைகளை உணர்ந்து நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தபடியினாலே என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இந்த பாடலை நன்றியுள்ள இருதயத்தோடு மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே.
பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மோடு இருந்து செயல்படுகின்ற தூய ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த காணொலியின் வாயிலாக புதிய மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்போம், தியானிப்போம். இந்த சிந்தனையின் ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 24வது அதிகாரம் 36வது வசனம், இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாக. பீஸ் பி வித் யூ. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தபடியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை சிந்தனைகளும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு கிருபை தாரும். இந்த காணொலியின் மூலமாக நீர் எங்களோடு இடைவிடுகின்ற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் உலகமெங்கிலும் வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்து வழியை இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருள் கம்யூனியன் வித் த ரீசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு. கம்யூனியன் வித் த ரீசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு. லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 24வது அதிகாரம் 36வது வசனத்தை மறுபடியுமாக படிக்கின்றேன். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பீஸ் பி வித் யூ. அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்களிலே 2 சீஷர்கள் எம்மாவூரிலிருந்து அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவோடு நடந்து செல்லுகின்ற அனுபவம். அந்த சீஷர்களோடு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கின்றார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்வேறு நிலையிலே தம்மை உயிரோடு இருக்கின்றவராக காண்பித்து அமைதியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த காலை வேளைகளை அன்றாட வாழ்க்கைகளை உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு கொள்வதற்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட அந்த கம்யூனியன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது கம் யூனியன், ஒன்று படுவதற்கு அழைப்பை தருகிறார். வாருங்கள், அவருடைய கூட்டுறவிலை இணைந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பை தருகிறார். திருமறையிலே ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் பார்க்கின்ற போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களிலும் பல்வேறு தருணங்களிலே இறைவன் தம் மக்களோடு நல்ல ஒரு கூட்டுறவை ஏற்படுத்துகின்றார். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம் முதல் 38 வரையிலும்
கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் வெளிப்பட்டது. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு இடைப்பட்டார். ஆகவே தான் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய கூட்டுறவு பிரத்யட்சமாக வெளிப்படுகின்றது நம்முடைய மக்களோடு. நாம் வீட்டிலே பயிரிடுகின்ற பயிர் வகைகளோடு, வீட்டிலே வளர்க்கின்ற மிருகஜீவன்களோடு, அன்றாட வாழ்வின் அனுபவங்களோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே ஒரு ஆழமான கூட்டுறவு என்னிலும் உங்களிலும் காணப்படுகிறது. இந்த கூட்டுறவு இன்றைக்கும் நம் வாழ்விலை செயல்படுகின்றதாக அமைந்திருக்கிறது. ஆகவே தான் கலங்கி போய் நிற்கின்ற இந்த உலக சூழ்நிலை, கண்ணீரின் பாதையில் இருக்கின்ற இந்த உலகத்தின் அனுபவங்களிலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லுகின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 20வது வருஷத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பிற்குரியலே, ஆண்டவருடைய கூட்டுறவு நம் ஒவ்வொரு நாட்களிலும் அது பிரத்யட்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கூட்டுறவு நம்மோடு கூட தொடர்கின்ற பந்தமாக இருக்கிறது. ஆகவே தான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகின்ற போது, கலங்கி நின்ற சீஷர்களுக்கும் கண்ணீரின் பாதையில் இருந்த மக்களுக்கும் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கின்ற போது நாம் அதை அறிந்து கொள்ளுகின்றோம். அங்கே 18வது வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி இந்த கூட்டுறவு ஒரு தொடரும் பந்தமாக இருக்கிறது. அதே யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லுகின்ற போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இந்த கூட்டுறவின் அனுபவங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் எப்போதெல்லாம் துயரப்படுகின்றோமோ, எப்போதெல்லாம் வேதனைகளை சந்திக்கின்றோமோ, எப்போதெல்லாம் கண்ணீரின் பாதையில் இருக்கின்றோமோ, அப்போது ஆண்டவருடைய உடனிருப்பு, அவருடைய கூட்டுறவு நம்முடைய வாழ்க்கையில செயலாக்கமுடையதாக இருக்கிறது. ஆகவே தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே அன்றாட வாழ்க்கையிலே அவருடைய கூட்டுறவு நம்மோடு தொடர்கின்ற பந்தமாக இருக்கிறது. கம்யூனியன் வித் ரீசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவுடன் நாம் கூட்டுறவோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த கூட்டுறவை சிதைப்பதற்கும் கூட்டுறவிலே கிறிஸ்துவின் அனுபவங்களை அனுகூலமாக்குவதற்கும் தடையாக இருக்கின்ற முதல் காரியத்தை நாம் அறிந்து கொள்கின்ற போது சந்தேகங்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே வாழும் சூழ்நிலை நாம் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு பெரிய கஷ்டத்தையும் கடினத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்தேகங்கள். வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என்று திருமறையிலே அங்கே சொல்லப்படுகிறது. சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஒய் டு டவுட்ஸ் ரைஸ் இன் யுவர் மைண்ட்ஸ்? ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையிலே சந்தேகப்பட்டோம் என்றால் அது நம் குடும்பத்தையும் திருச்சபையும் வாழும் சமூகத்தையும் சிதைத்து விடுகின்ற ஒரு பேராயுதமாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்கின்ற தருணங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டுறவை சிதைப்பதற்கும் இறைவனோடு உள்ள தொடர்பை துண்டிப்பதற்கும் சந்தேகங்கள் ஒரு பேர் ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே தான் சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியலை திருமறையிலே பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துடைய ஊழிய நாட்களில் பங்கேற்ற தோமா
அவரை குறித்து சந்தேகப்பட்டு யோவான் 20:25 சொல்லுகின்ற போது, அவருடைய கைகளில் உண்டான காயத்திலும் விழாவில் உண்டான காயத்திலும் நான் கையை போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். தோமா கிறிஸ்துவோடு ஊழியத்தில் பங்கேற்றவர். ஆனால் அவருடைய காயத்தை பார்த்து அடையாளம் இட்ட பிற்பாடுதான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த சந்தேகம் அவரை ஒரு சந்தேக தோமாவாக முன்னிலைப்படுத்தினது. அன்பிற்குரியலை, கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே தோமா கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே என் ஆண்டவர், அவரே என் மீட்பர் என்று அறிந்து கொண்டார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 17வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களிலும் ஒரு சிலர் சந்தேகப்பட்டார்கள். இவர் இயேசு கிறிஸ்துவா இல்லை வேறொருவரா என்று நினைத்த சூழ்நிலைகள். அன்பிற்குரியவர்களே, நம் குடும்பங்களிலே, நம் வாழும் சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய பிரத்யட்சமான கூட்டுறவையும் ஆண்டவருடைய பிரத்யட்சமான வழிநடத்தலையும் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. நாம் ஜெபம் பண்ணுகின்றோம் ஒரு காரியத்திற்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோம் ஒரு காரியத்திற்காக, நாம் ஒருபோதும் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. யாக்கோபு எழுதின நிருப பகுதியிலே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே யாக்கோபு நிருப பகுதியிலே 1வது அதிகாரம் அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஜெபிக்கின்ற போது அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். ஞானத்தை பெறுவதற்கு இறைவேண்டல் ஏறெடுக்கின்ற போது நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தருவாரா தரமாட்டாரா என்று சொல்லி நாம் ஒருபோதும் கேள்வி எழுப்பக்கூடாது, ஐயம் கொள்ளக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிறது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். பழைய பாட்டிலும் எலியா எலிசா தீர்க்கதரிசனுடைய காலங்களிலே அநேக அற்புதங்களை ஆண்டவர் நிறைவேற்றி வருகின்றார். ஒரு விஷயம் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற போது, அதற்கு முந்தின பகுதியிலும் எலிசா தீர்க்கதரிசனுடைய காலத்திலே தேசத்திலே கடுமையான பஞ்சம், மிகுந்த கஷ்டப்படுகின்றார்கள். தங்களுடைய சரீரத்தையே அவ்விதமாக அடமானம் வைத்து அல்லது ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்து மிகுந்த பஞ்சத்திலே இருக்கின்றார்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகளையும் அவ்விதமாக சாப்பிடுவதற்கு கூட தயங்காத ஒரு நிலையில் இருந்தார். அவ்வளவு தேசத்திலே பஞ்சம். அப்படி இருக்கின்ற பஞ்ச காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அங்கே 2 ராஜாக்கள் 7:1 ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி சொல்லுகின்றான், தேவனுடைய மனுஷன் இடத்துல சொல்லுகின்றான், கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்று சொல்லி அங்கு கேள்வியை முன்வைக்கின்றார். அன்பிற்குரியலே, தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு தேவனோடு கூட்டுறவில் இருந்த எலிசா தெளிவாக சொல்லுகின்றார், வானத்தின் மதகுகளை திறந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆகவே தான் சொல்லுகின்றார், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். இதை சந்தேகத்தோடு அணுகின ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானியால் பார்க்க தான் முடிந்தது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. அன்பிற்குரியலே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் இன்றைக்கு நம் குடும்பத்தை சிதைக்கின்றது. சந்தேகம் நம்முடைய திருச்சபைகளை சிதைக்கின்றது. சந்தேகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்கின்றது. இந்த சீஷரிடத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் உங்களோடு கூட்டுறவில் இருக்கின்றேன், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. நாம் சந்தேகப்படுகின்ற போது அது நம்முடைய இறைவனோடு ஏற்படுத்துகிற கூட்டுறவை சிதைக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 2வதாக, சகோதர உறவு நிலை இறை உறவின் கூட்டுறவின் அனுபவமாக பார்க்கப்படுகிறது. சகோதர உறவு நிலை, பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ், நமக்கு நல்ல உடல் உறவுகளையும் உடன்பிறப்பு உறவுகளையும் நல்ல உறவு நிலைகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த
இறைவனால் தந்திருக்கின்ற இந்த கூட்டுறவிலை நாம் ஆண்டவருடைய அதிசயங்களை அற்புதங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சங்கீதம் 133:1 சொல்லப்படுகிறது, இதோ சகோதர சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நல்லது, எத்துணை நினையது என்று அங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவும் தம்மை பின்தொடர்கிற சீஷர்களை தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களாக, தன்னுடைய உடன்பிறந்த சகோதரிகளாக தம்மில் ஒருவராக பாவித்து தான் ஒரு சகோதர உறவு நிலையை வெளிப்படுத்துகின்றார். லூக்கா 24:40 தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிப்பதற்கு மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்கின்ற போது உறவு அன்பு நிலை இருக்கின்ற இடத்தில் தான் காட்ட முடியும், வேறு ஒரு இடத்திலும் காட்ட முடியாது. அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் தம்முடைய சீஷரத்தில் கொடுக்கின்றார். ஆகவே தான் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்து ஒரு நல்ல உறவு நிலையை வெளிப்படுத்துகின்றார். அதே பகுதியில் உணவு அருந்துகின்றார். உணவு அருந்துகின்ற போதும் அவர்களோடு ஏற்படுத்துகின்ற கூட்டுறவை புதுப்பித்து கொள்ளுகின்றார். இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு வாழ்கின்ற போது, இணைந்து இசைந்து வாழ்கின்ற போது கிறிஸ்துவின் அந்த உடன் இருப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே தான் லூக்கா 24:31 அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, கிறிஸ்துவை ஆண்டவர் என்பதை அடையாளமாக கண்டு கொள்ளுகின்றார்கள். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானுள்ளே இறை உறவின் கூட்டுறவின் அடையாளம்தான் இந்த சகோதர உறவு, பிரதர்லி லவ் அண்ட் சிஸ்டர்லி லவ். இதிலே ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களிடத்திலே மிக பாசமாக இருக்கின்றார். யோவான் 13:14-15 கால்களை கழுவி ஒரு மாதிரியை காண்பிக்கின்றார். யோவான் 13:33 பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கின்றார். 34வது வசனத்திலே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். 35வது வசனத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நீங்கள் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவீர்கள். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானுள்ளே 1 யோவான் 3:14-15 நாம் அறிந்து கொள்கின்ற போது இந்த உலகத்தில் தான் இந்த அன்பு நிலையை, இந்த உறவு நிலையை இறைவனுக்குள்ளாக நாம் ஏற்படுத்த அழைக்கப்படுகின்றோம். 1 யோவான் 3:14 வசனம் தாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்றோம் அறிந்து கூறுகிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானோலே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற சகோதர உறவுகளிலே, சகோதரிகள் உறவுகளிலே, உறவு நிலைகளிலே இறைவனுடைய கூட்டுறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் கூட்டுறவு இந்த நிலையில்தான் வெளிப்படுகின்றது. 1 யோவான் 4:19 வசனத்திலே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய கொஞ்ச ஊழிய காலங்களிலே அவர் நல்ல ஒரு கூட்டுறவை ஏற்படுத்தினார். உணவை அருந்தினார், உறவுடன் வாழ்ந்தார், உரையாடினார். அவரை கிறிஸ்து தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. நல்ல சகோதர உறவு நிலையிலே இறைவனுடைய கூட்டுறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த சீஷர்கள் சான்று பகர்ந்தார்கள். முதல் காரியம் சந்தேகப்படாமல் இருப்பது, சந்தேகப்படக்கூடாது. இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவின் உடனிருப்பை சகோதர உறவுகளிலே பார்க்க வேண்டும். மூன்றாவதாக சான்று பகர்தல், டு பி விட்னஸ். நம்முடைய இல்லத்திலையும் திருச்சபையிலே குடும்பங்களிலே நாம் சான்று பகர வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவோடு நாம் பண்ணுகின்ற கூட்டுறவின் அடையாளமாக இருக்கிறது. லூக்கா 24:48 சொல்கின்ற போது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்கின்றார். ஆகவே தான் இந்த சாட்சியினுடைய வார்த்தை கிரேக்க வார்த்தைகளை மார்த்தூரியா என்று சொல்லப்படுகிறது.
இரத்த சாட்சிகள் மாற்றையர். அந்த வரிசையிலே குருதி சான்றினராக ஆண்டவருக்கு சான்று பகர ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகிறார். 24:10-48 சொல்லுகின்ற போது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அன்புக்குரியர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அன்பிற்குரியர்களே, இன்றைக்கு சான்று இழந்த நிலையிலே திருச்சபை குடும்பங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய கூட்டுறவை விட்டு தூரமாக சாட்சி இழந்த நிலையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்தில் பங்கேற்ற யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தார். 3 முறை சேவல் கூறுவதற்கு முன்பே அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுதலிக்கின்றான். சாட்சி இழந்த நிலை. அன்பிற்குரியர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியர்களே, மைக்கேல் பிளமிங், லீ ஹூக் என்றதான 2 எழுத்தாளர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதினார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலையங்கம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது: பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், எ ஸ்டோரி ஆஃப் ஹோப், ரிடம்ஷன் அண்ட் ஆன்சர்ட் பிரேயர். பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், எ ஸ்டோரி ஆஃப் ஹோப், ரிடம்ஷன் அண்ட் ஆன்சர்ட் பிரேயர். இந்த மைக்கேல் பிளமிங், லீ ஹுக் என்ற 2 பேரும் இந்த புத்தகத்தை எழுதினார்கள். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், ஒரு அருமையான அம்மாவும் அவருடைய அன்பு மகனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு பாச போராட்டம். அந்த அம்மா தன்னுடைய மகனை ஆண்டவருக்கு பிரியமான பாதையை வழிநடத்துவதற்கு ஒரு மிகுந்த போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவோடு தன்னுடைய மகன் கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீண்டதொரு போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். என்னவென்றால், இந்த மகன் சிறு வயதிலேயே போதை பழக்கங்களுக்கும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு அநேக குற்றச் செயல்களில் ஈடுபட்டான். காவல்துறையினர் எப்படியாகிலும் இவனை கைது செய்ய வேண்டும் நினைக்கின்றார்கள். இப்படி ஏராளமான குற்றங்களை செய்து இவன் மிகவும் தண்டனைக்குரிய மனிதனாக இருக்கின்றான். இவன் மீட்பு பெறுவதற்காக இவனுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நின்று ஜெபித்தார்கள். கிறிஸ்துவோடு ஒரு கூட்டுறவிலை மகன் இணைந்து விட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, அந்த மகனுடைய அந்த வாலிப பருவம் முழுவதிலும், ஏன் அவனுடைய இளமை காலம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபித்தார்கள். அதன் விளைவு, இந்த அம்மா நோயிற்று சுகவீனத்தோடு மரண படுக்கைகளை இருக்கின்றார்கள். இவன் அதை கேள்விப்பட்டு வருகின்றான். தன்னுடைய அம்மாவை பார்க்கின்றான். மிகவும் எலும்பு தோலுமாக நலிந்த நிலைமையிலே இருக்கிறார்கள். தனக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து, தனக்காக வேதனையிலே, தனக்காக தன்னுடைய வாழ்வுக்காக அம்மாவுடைய தியாகத்தை உணர்ந்து பார்க்கின்றான். அம்மாவுடைய கால்களில் வீழ்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றான். அந்த மரண தருவாயிலே கிறிஸ்துவின் அன்பு கூட்டுறவிலே இந்த வாலிப மகன் இணைந்து கொள்கின்றான். அன்பிற்குரியலே, ஒரு அம்மாவுடைய ஜெபம், ஒரு அம்மாவுடைய நீண்ட கால விருப்பம், தன்னுடைய மகன் கிறிஸ்துவோடு கூட்டுறவிலே இணைய வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான சாட்சி. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்கின்ற போது அவர்களையும் இந்த மந்தையிலே கொண்டு வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சாட்சிகளாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் 3 காரியங்களை சிந்தித்தோம். 1, சந்தேகங்கள் இறைவனுடைய கூட்டுறவை சிதைக்கிறது. 2வதாக, சிலர் சகோதர உறவுகளை விட்டு விலகின்றது போல நாம் இறைவனுடைய கூட்டுறவிலை சகோதர சகோதரிகள் உறவோடு நிலைத்திருக்க வேண்டும். 3வதாக, எல்லா சூழலிலும் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வார்த்தைகள் நாளை ஆண்டு தமிழோடு இடைவிடுவராக அன்றாட வாழ்க்கையில உயிர்த்த கிறிஸ்துவோடு கூட்டுறவோடு வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமையடைய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, திருச்சபையார் அன்பு குடும்பங்கள், நம்முடைய ஜெபங்களிலே 3 காரியங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம்.
முதல் காரியம், உலகமெங்கிலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொற்று வியாதி கோவிட்-19 பாதிப்புகள் முழுமையாக மாற்றப்பட நம்முடைய ஜெபங்களிலே நினைத்து கொள்வோம். இரண்டாவதாக, இந்த மே மாதம் உழைக்கின்றவர்கள், தொழில் செய்தவர்கள், வேலை செய்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம். நம்முடைய ஜெபங்களிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். புதிய வேலை வாய்ப்புகள் அரசு உருவாக்கப்படவும், புதிய வேலை வாய்ப்புகளை இளையோர் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய ஜெபங்களை நினைத்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, இந்த மாதம் விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி நம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனாலும் காணொளி மூலமாகவும் பல்வேறு ஊழிய அமைப்புகள் மூலமாகவும் விபிஎஸ் பிள்ளைகளுக்கு இல்லங்களிலே வருகை தருகிறது. ஆனாலும் ஒருவேளை இந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். இந்த விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் கிறிஸ்துவோடு கூட்டுறவு ஏற்படுவதற்கு உதவி செய்ய மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வோம். ஆண்டோடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆண்டோடைய வார்த்தைகள் சிந்தித்த தியானித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாசத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரலோகத்து எழுந்தருளை சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட்டுறவை ஏற்படுத்த ஞான பாடல் 287, எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமேன், எந்த காலமும் நேரமும் நீர் கையாடியர்களும், இந்த பாடலை இணைந்து பாடி ஆண்டவருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். புதிய மாதம் மே மாதத்தை தந்து இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காணொலியின் மூலமாக வழிபடுவதற்கு நீர் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அகில உலக திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே தேசத்தின் திருச்சபைகளுக்காக, எங்கள் பகுதியிலே நீ தந்திருக்கின்ற திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
குறிப்பாக ஆராதனைகளிலே பங்கேற்க இயலாத தருணத்திலும் உம்மோடு உள்ள கூட்டுறவு, உம்மோடு உள்ள உடன்படிக்கை தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் கீழ்குளம் வட்டாரத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த பகுதியிலே தந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, செந்தரையில் இருக்கின்றதான சியோன் லுத்தரன் திருச்சபைக்காக, பல்வேறு ஊழியங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். திருச்சபைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கூட்டுறவிலை ஆண்டவருக்கென்று நற்சான்று பகர ஆண்டவர் உதவி செய்யும். திருப்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் பலப்படுத்தும். தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர், எங்கள் கன்னியாகுமரி பேராயர், சேகர ஆயர்கள், குருவானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சபை மூப்பர்கள், இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருப்பணிகள் வளர்ந்து கனி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். திருச்சபையின் மழலை செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு குழந்தைகளை ஆண்டவர் நீர் பலப்படுத்தும். இருமல், இழுப்பு, வியாதிகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். காய்ச்சல், உடல் தொற்றுகள், நோய்களிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கின்றோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் இந்த சூழ் நிமித்தமாக இல்லங்களில் இருப்பதை நீர் அறிகின்றேன். தங்களுடைய நேரங்களை பயனுள்ள முறையில் செலவு செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கல்லூரியின் உயர் கல்விகளுக்காக ஆயத்தம் செய்யவும், இன்னும் வேலை வாய்ப்புகளுக்காக ஆயத்தப்படவும் ஆண்டவர் கிருபை தாரும். குடும்பத்தின் பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகளை ஆசீர்வதியும். கடினமாக உழைப்பதை நீர் அறிகின்றேன். குறிப்பாக கூலி வேலை செய்கின்றவர்கள், கட்டிட வேலை செய்கின்றவர்கள், ஒயரிங் வேலைகள், பிளம்பிங் வேலைகள், இன்னும் ஆண்டவரை உயரமான இடங்களில் நின்று பணிவிடைகளை நிறைவேற்றுகின்றவர்கள், தென்னை மரம், பனை மரங்களில் ஏறி இறங்குகின்றவர்கள், விவசாய பயிர்களை நம்பி வாழ்கின்றவர்கள், இன்னும் சிறு வியாபாரம், பெரு தொழில் செய்கின்றவர்களுக்காக, இராணுவத்திலே, காவல்துறையிலே, வர்த்தக சார்ந்த காரியங்களிலே, இன்னும் ஆண்டவரை அட்வொகேட்ஸாக நீதித்துறையில் பணி செய்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவர்கள், மருத்துவ தாதிகளை ஆசீர்வதியும். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, வெளிநாடுகளிலே படிப்பு நிமித்தமாகவும் பணிபுரிகின்ற சூழலில் இருக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நல்ல செய்திகள் கடந்து வர ஆண்டவர் கிருபை தாரும். என்னால் வேலை செய்ய முடியவில்லை, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி கண்ணீரில் இருக்கின்றவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். வாகனங்களை ஓட்டி சென்று பணிவிடைகளை செய்கின்றவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். எல்லாம் ஆண்டவரை சரி செய்யப்படவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும் ஆண்டவர் கிருபை தாரும். வயது வந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது வந்த காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே திருமணத்தை ஒழுங்கு செய்து நடத்த இயலாத சூழ்நிலையில் இருப்பதை நீர் அறிகின்றேன். ஆண்டவர் இரக்கம் செய்யும். சூழ்நிலைகள் சரி செய்யப்பட்டு பிள்ளைகளை திருமண வாழ்க்கைகளை ஒன்றிணைக்க ஆண்டவர் கிருபை தாரும். வாழ்வின் வர தேடுகிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வாழ்க்கை துணை அமைய ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரை, மகப்பேற்று காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மகப்பேற்று காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். சுக விடுதலை கட்டளையிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். குழந்தை பாக்கியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். வீடு கட்டுமான பணிகளை ஆரம்பித்து செய்ய இயலாமல் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, கண்ணீரின் பாதையிலே, கஷ்டங்களிலே, மிகுந்த போராட்டங்களிலே இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உலகத்தின் சுமார் 200 நாடுகளுக்கு அதிகமான நாடுகளிலே இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் அகோர சூழ்நிலைகளை நாங்கள் அறிகின்றோம். ஏராளமான லட்சோப மக்கள் இறந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துயரத்தில் இருக்கின்றவர்களுக்காக, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்யும். இரவு பகல் பாராதபடி, தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாதபடி இந்த மருத்துவ பணிகளை மேற்கொள்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்கள், மருத்துவ பணியாளர்களை, காவல்துறை, இராணுவ வீரர்களை ஆண்டவர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். மருந்து கண்டுபிடிக்கப்படவும், தகுந்த மருந்து உபகரணங்கள் கிடைக்கவும், ஆண்டவரை இதை சரி செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படவும் ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரை திரும்பி வாரும், எங்களை நீர் குணமாக்கும். அன்றாட வாழ்க்கையில கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரோடு நாங்கள் கூட்டுறவு கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் கூடாது. நாங்கள் எப்போதும் ஆண்டவரோடு சான்று பகருகின்றவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, சகோதர உறவு நிலைகளிலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை குணமாக்கும், எங்களை விடுவியும், காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். விபிஎஸ் ஊழியங்கள் நடத்த இயலாத சூழ்நிலை, ஆனாலும் இல்லங்களிலே வருகின்ற காணொளிகள், பல மீடியாக்கள் மூலமாக பிள்ளைகள் வசனத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அன்பு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு
ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். வேலை செய்கின்ற அத்தனை பேருக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் மிக ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். அனைவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியை இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சகல கூட்டுறவும் இன்றுமென்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென்.